இந்த வருஷமும் அதே ஃபார்முலா தான் வந்து போன முறை கிரேஸ் மார்க் வந்து கொடுத்தாங்க 2-3 சப்ஜெக்ட்டுக்கு. இந்த முறையும் அதே போல ஒரு கோரிக்கைகள் எழத் தொடங்கிருச்சு. குறிப்பா 12th ஸ்டாண்டர்டுக்கு தான் நிறைய கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா மேக்ஸ் சப்ஜெக்ட்லயும் பிசிக்ஸ் சப்ஜெக்ட்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின்ல குண்டக மண்டக கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் மார்ச்ல வந்து கேட்ட இந்த மேக்ஸ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரக்கடா வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிஎம்கே உடைய லீடர் கூட டாக்டர் ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து கோரிக்கையா வச்சிருக்காங்க. நிறைய விதமான டீச்சர்ஸும் ஆசிரியர் சங்கங்களும் நிறைய பேர் வந்து அதே தான் ரிப்பீட்டா சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு போடுறாங்களோ இல்லையோ தெரியல. மேபி 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பல்சரியில ஏதோ ஒன்று 3 மார்க்லயோ 5 மார்க்லயோ ஒரு கொஸ்டின் வந்து டஃபா இருந்துச்சு அப்படின்ட்டும் அது புக் பேக்லயும் இல்லை எங்க இருந்து கேட்கல அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 11th ஸ்டாண்டர்ட் கூட ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு கோரிக்கை வந்து எழுதிக்கிட்டு இருக்கு மார்க் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷனுக்கான கேம்பிங் வந்து ஏப்ரல் மாசம், அதாவது பப்ளிக் எக்ஸாம் ஏப்ரல் 3 முடியுது. ஏப்ரல் 8-10 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பேப்பர் டிக் பண்ண. ஏன்னா மே மந்த் 5 கரெக்டா காலையில 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் ரிசல்ட் 10 மணிக்கு காலை சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 o'clock உங்களுடைய மொபைல் எண்ணுக்கோ இல்லைன்னா நீங்க படிச்ச ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க எங்கெங்கன்னா போயிட்டு உங்களுடைய ஏதாவது ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ரிசல்ட் நீங்க மேபி கன்ஃபார்ம் நிறைய பாஸ் ரிசல்ட் வரும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொஸ்டின் பேப்பர் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து டஃபஸ்டா கேட்டாங்க அப்படின்னா அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து கெட்ட பேரா போகும். ஏன்னா ரிசல்ட் படுமோசமா வந்துருச்சு அப்படின்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மரியாதை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மேல இருக்கக்கூடிய மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு அவ பெயரா போயிடும். அப்படின்றதுனால கண்டிப்பா டெஃபினெட்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் உடைய பேப்பர் கரெக்ஷனும் சரி பொது தேர்வு வினாத்தாள் திருத்தும் முறையும் சரி ரொம்ப மிகவும் எளிமையாக இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நீங்க பெருசா வந்து ஃபீல் பண்ணாதீங்க சில குட்டீஸ். தேங்க்யூ சோ மச். இது போல பேப்பர் வேல்யூவேஷன் சம்பந்தமான ட்ரூவான அப்டேட்ஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.